ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம வந்து சண்டே மார்க்கெட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். போன வாரம் ஃபுல்லாக நம்ம மார்க்கெட் என்ன போச்சு, இந்த வாரம் எப்படி போகுது, என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத பேசலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், மார்க்கெட் வந்து ஒரு வழியாக வந்து ஏறி ஏறி இறங்கி லாஸ்ட்டாக வந்து திருப்பி ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்கு ஃப்ரைடே. ஸோ இப்போ இந்த வாரோட சிச்சுவேஷன் எந்த அளவில் இருக்குது, மார்க்கெட் வந்து ஆனால் ஏறி தான் இருக்குது. நம்ம இந்திய சந்தை மட்டும்தான் இப்படி ஏறிக்கிட்டு இருக்கா, இல்லை வந்து மற்ற சந்தையும் ஏறுதா, என்ன நடந்துட்டு இருக்கு சார்? இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய கடந்த 5 வாரங்களாக ஒரு குறுகிய எல்லைக்குள்ள நம்ம பார்க்கிறோம். கீழே 23,800 அப்படின்ற எல்லையிலையும், மேல பாத்தீங்க அப்படின்னா அந்த 25,500 அப்படின்ற எல்லையிலையும், இந்த 700 புள்ளிகளுக்கு இடையே தான் மேல கீழே அது நகர்ந்துட்டு இருக்கதை பார்க்கிறோம். வெரி ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் அது ஓரளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்துல முடிஞ்சிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்துல 24,039 புள்ளியில ஆரம்பிச்சு முடியும் போது 24,334 புள்ளியில முடிஞ்சிருக்குதுன்றது ஒரு நல்ல விஷயம். கிட்டத்தட்ட அந்த கடைசி நாளோட ஏற்றம் அப்படின்றதான் இது ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஏறக்குறைய 4 நாளா வந்து ஒரு படி ஏறினா 2 படி இறக்கன்ற மாதிரி இருந்துட்டு கடைசி நாள் அன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்துல முடிஞ்சிருக்குது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு இதனுடைய ஒரு ஓவரால் சிச்சுவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏற்றம்னு வந்தா நல்ல ஏற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது டெக்னிக்கலா பார்க்கும்போது. ஆனா அப்பப்போ இந்த வார் அப்படின்ற ஒரு விஷயம் பின்னுக்கு இழுத்துறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ முக்கியமான அதனுடைய லெவல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கிறேன். அதை தாண்டி அப்படின்னு நம்ம குயிக்கா மார்க்கெட் நிலவரம்னு பார்க்கும்போது எல்லா மார்க்கெட்டுமே அப்படிதான் ஏறிச்சானா அப்படி இல்லை. நம்மளுடைய மார்க்கெட் காலையில பாத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மார்க்கெட் ஏறினாலும் கூட ஆசிய சந்தைகள் பெரும்பாலும் இறங்கி தோங்கி பெரும்பாலும் இறங்கிய வியாபாரம். குறிப்பா ஜப்பானோட நிக்காய் பாத்தீங்கன்னா 4% என்ற அளவுக்கு இறக்கத்தையும், ஹாங்சங் ஹாங்காங்கோட சந்தை 1.8% இறக்கம், தாய்வான் சந்தை 6.92 புள்ளி இறக்கம், ஷங்கை சொல்ற சீன சந்தை 3.14 இறக்கம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவுல எல்லாமே டவுன்ல தான் இருந்தது பாக்குறோம். நம் சந்தை மட்டும்தான் அந்த அளவுக்கு ஒரு திரும்ப ஒரு ரீபவுண்ட் ஆயிருக்கு. அதே நேரம் அமெரிக்க சந்தையும் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது அதன் பிறகு வியாபாரமான ஐரோப்பிய சந்தைகளும் கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. அமெரிக்க சந்தையும் 24 ஹவர்ஸ்ல வியாபாரம் ஆகக்கூடிய சில ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் எல்லாரும் கொஞ்சம் நெகட்டிவ் சைட்ல தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இதெல்லாம் என்ன விஷயம்? நம்ம சந்தை மட்டும் இப்ப ஏறி நிக்குது, மற்றதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டத்துலதான் இருக்குது அப்படின்றத நம்ம பாக்குறோம். நம்ம சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும் போது, கிட்டத்தட்ட இந்த பிரைவேட் பேங்க்ஸ்ன்றவங்க தான் முக்கியமான ஒரு கட்டத்துல ஒரு ஏற்றத்துக்கு வழிவகுத்த ஆட்கள். ஸோ அது வந்து ஒரு ப்ராட் பேஸ்டு பையிங் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபைனான்சியல் ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்து ஐடி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் டெக் மஹேந்திரா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவை கொடுத்துருக்குது. அதை ஒட்டி ஓரளவுக்கு டெக் ஐடி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஏறி இருக்கிறத பார்க்குறோம். ஸோ ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இறங்கின ஒரு கம்பெனி செக்டர் இது. அதில் வந்து வேல்யூ பைக் நடக்குது. ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு வேலை இருக்குன்னு சொன்னேன். இதில் நிறைய பணம் இருக்கு, நல்லா கவனிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சைடு வேலை ரொம்ப நாள் இருந்துட்டு மேலே உடைக்கும் போது பெரிய ஏற்றங்கள் வரலாம். ஸோ அந்த செக்டார்ன்றது ஆட்டோ செக்டாரா இருக்கு, வாகனத்துறை. அதில் நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். இதுல யாராவது நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா டக்குன்னு மேலே ஏறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். ஸோ பொதுவாகவே இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரைவேட் பேங்க், ஐடி, ரியாலிட்டி, ஆட்டோ இந்த செக்டர்ஸ் நம்ம கண்ணில் வச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அதே சமயம் இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாம் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்றத பார்க்குறோம். ஏற்கனவே நல்லா ஏறின ஃபார்மா செக்டர்ல செல்லிங் வர ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதனால நம்ம கையில் இருக்கிறத குறுகிய கால முதலீட்டாளர்கள் லாபத்தை எடுக்கணும் அப்படின்றதையும், மெட்டல்லையும் அந்த மாதிரி செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சரி, ஸோ ஓவரால் நிலைமை இப்படி நம்மளுடைய இந்தியாவை பொறுத்தவரை இருக்க. உலக நிலவரம் அப்படின்றதே பார்க்கலாம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது யூஎஸ் ஈரான் கான்ஃபிளிக்ட் இன்னும் தீவிரமா போயிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். இவங்க அடிக்கிறாங்க, பதிலுக்கு அவங்க அடிக்கிறாங்க. ஸோ யூஎஸும் ஈரானும் தினம் வந்து 6 நாளா குண்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. ஈரான் மேல தொடர்ந்து 6 நாளா குண்டு போட்டுட்டு இருக்கிற அமெரிக்காவினுடைய அந்த டிஃபென்ஸ் பேசஸ் கல்ஃப்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும், பஹ்ரைன்ல, குவைத், கத்தார், ஜோர்டான் அப்படின்ட்டு எல்லா இடத்துலயுமே வந்து ஈரானும் குண்டு போட்டுட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இதனுடைய தாக்கம் என்னவா இருக்கு? அதாவது அவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்றத தங்கள் கட்டுப்பாட்டுல கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சண்டையில குரூட் ஆயில் பிரைஸ் திரும்ப மீண்டும் ஏற ஆரம்பித்து விட்டது. ஸோ ஏறக்குறைய நான் சொல்லிக்கிட்டே வந்தேன், இது $68-69 பிரண்ட் குரூட் கீழே இறங்குனது மறுபடியும் எங்க வந்தாச்சு? $86-87 மேல ஏறியாச்சு. இது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதகமான ஒரு சூழ்நிலை அப்படின்றதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும்.
வச்சுக்கணும். எஃப்ஐஸ் டிஐஸோட நிலவரம் என்னன்னா ஒரு டைவர்ஜென்ஸ்ல தான் இருக்கிறாங்க. அதாவது டிஐஎஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வாங்குறாங்க, எஃப்ஐஐஸ் சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து விற்கிறாங்க. அப்போ இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இப்போ ஈரான் யூஎஸ் அடிக்கிற மாதிரி இவங்க விற்க அவங்க வாங்க அந்த ஒரு பேலன்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை எஃப்ஐஸ் எப்பயாவது வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா அது நமக்கு ஃபேவரா மாறும் அப்படின்றத நம்ம நினைவுல வச்சுக்கணும். கூடவே அமெரிக்காவினுடைய ஃபெட் ரிசர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய வங்கியினுடைய பாலிசி ரொம்ப கவனமா பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவங்க வந்து இப்போ குறிப்பா பார்க்குற விஷயம் என்னன்னா இந்த வார் இன்ஃப்ளேஷன் அமெரிக்கா பெருமளவு பாதிக்கும் அப்படின்றத அவங்க கெவின் வார்ஷ் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவர் கொஞ்சம் ஹாக்கிஷான கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறாரு. அப்படின்னா வட்டி விகிதத்தை இப்போதைக்கு குறைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து உலக நிலவரமா இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல ஸோ ப்ரைவேட் பேங்கிங் செக்டர்ல வரக்கூடிய ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஸோ இந்த ஏர்னிங்ஸ் அப்படின்றதெல்லாம் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்குதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ரிசல்ட் அதாவது முதல் காலாண்டு முடிவுகள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது குயிக்கா ஒரு ரிவ்யூ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றதா இருந்தாக்கா அதுல சில கம்பெனிஸை மட்டும் நான் வந்து குயிக்கா சில வார்த்தைகளை ஷேர் பண்ணிக்கிறேன். ரிசல்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ ரிலையன்ஸ் ரிசல்ட்ஸ் ஹாட்டா வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, மார்க்கெட்டும் தம்ஸ் அப் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா டிசிஎஸ் சுமாரான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. ஆனால் ஐடி செக்டர்ஸ் எல்லாமே ரிசல்ட்ஸ் வந்து டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான். அதை எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா இல்லை. ஆனா மோசம்னு சொல்ல முடியல டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும். மற்றபடி மற்ற நிறுவனங்களுடைய ரிசல்ட்ஸ் நம்ம கணக்கில் எடுத்து பார்க்க வேண்டியது. இன்னும் மார்க்கெட் அதுக்கு ஒன்றும் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணல அப்படின்றத நம்ம கனவுல எடுத்துக்கணும். அடுத்து பொதுவாக இன்ஃபோசிஸ் ரிசல்ட் ஆகட்டும், எஸ்சிஎல் டெக் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு. பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இந்தியாவிலே மிகப்பெரிய பேங்க் இல்லையா? ஸோ அதனுடைய ரிசல்ட் அப்படின்றது ஒரு நல்ல ரிசல்ட்டாகவே இருந்தது நம்ம பார்க்குறோம். ஸோ ஐசிஐசி பேங்க் இதுக்கு எல்லாமே மார்க்கெட் தம்ஸ் அப் கொடுக்குது. கொட்டக் மகேந்திரா இது எல்லாத்துக்குமே தம்ஸ் அப் கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம எஃப்எம்சிஜி செக்டார்ல அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். நெஸ்லே இந்தியாவுக்கு வந்து தம்ஸ் டவுன் கொடுத்துருக்குது மார்க்கெட்டு. டாடா கன்சியூமர்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸா இருக்குது. இந்துஸ்தான் லிவருக்கு எல்லாமே எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு தம்ஸ் டவுன்ல தான் இப்போ இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஆட்டோ செக்டார்ல மாருதி, டாடா மோட்டார்ஸ் இவங்களுக்குலாம் ஒரு ஸ்ட்ராங்கான தம்ஸ் அப் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் Q1 ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஆக இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலா இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் வரக்கூடிய நாட்கள்ல இந்த பாதிக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ரோ லெவல்ல இந்த ஈரானுக்கும் யுஎஸ்க்கும் இடையே ஏதாவது டீஎஸ்கலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அந்த போரினுடைய பதட்டம் கொஞ்சம் தனிய வாய்ப்பு இருந்தா பாசிட்டிவான ஒரு விஷயமாகும். இல்லை இந்த சண்டை இன்னும் கொஞ்சம் பரவலா போக போகுது, அதாவது இந்த இடத்துல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ரெட் சீல இந்த ஹவுதிஸ் வச்சு அந்த பக்கமும் அந்த ஒரு நீரிணையை அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இங்க 20% கிட்டத்தட்ட எண்ணெய், கச்சா எண்ணெய், மற்றபடி எரிவாயு இதெல்லாம் வந்து உலக சந்தைக்கு போறது தடுக்கப்படுதுன்னா அங்க ஒரு 5-8% ரெட் சீல. ஸோ இது வந்து மிகப்பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு மோசமான ஒரு நிலைமையில போய் நின்றுச்சுன்னா மார்க்கெட் வந்து அடிபடுவதற்கான வாய்ப்பு உண்டு. கூடவே Q1 ரிசல்ட்ஸ் இது வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு மார்க்கெட்டு. அடுத்தடுத்து வந்து தொடர்ந்து முக்கியமான அது குறிப்பா வங்கித்துறை சார்ந்த பங்குகள் லைனா நிக்குது. ஸோ அது அந்த அடுத்து ஐடி துறையும் லைனா நிக்குது. இதனுடைய ரிசல்ட்ஸை பொறுத்தும் சந்தை நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் குறுகியகால முதலீட்டாளர்கள் அந்த 24,500 எல்லாம் வரும்போது ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, கொஞ்சம் லாபத்தை எடுக்க திட்டமிடணும். 23,800 முக்கியமான நிலை, அது பையிங் ஆகும். 24,500 செல்லிங்காகவும் வச்சுட்டு வியாபாரம் பண்ணலாம் குறுகியகால முதலீட்டாளர்கள். ஆனா நீண்டகால முதலீட்டாளர் கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்து 3 காலாண்டுகள் கஷ்டமா தான் இருக்கும். அதாவது இன்னும் ஒரு 9 months வரைக்கும். அதுக்கப்புறம் 1 வருஷம் 1.5 வருஷத்தை மனசுல வச்சுக்கிட்டு இறக்கங்கள்ல நல்ல கம்பெனியை வாங்கலாம். ஓகே சார். ஸோ இதுதான் இந்த வாரம் மார்க்கெட்டு. ஏன்னா வந்து மார்க்கெட் நல்லா ஏறி இருக்கு. ஸோ வாரோட சுச்சுவேஷன் அது இதுன்னு இருந்தாலும் நமக்கு வந்து ஓரளவு பாசிட்டிவா தான் கொடுத்துருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ரிசல்ட்டும் நல்லா வந்திருக்கு இல்லையா சார் ஓரளவுக்கு? ஆமா, ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் பேங்க்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. ரிலையன்ஸ் ரிசல்ட்டும் ஒரு பாசிட்டிவா தான் இருக்குது. மற்றபடி ஐடி வந்த வரைக்கும் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாது. எஃப்எம்சிஜி செக்டார்லயும் கொஞ்சம் ஒரு வீக்னஸ் இருக்குது. ஓகே சார். ஸோ இப்போ நம்ம முதலீடுக்கு அப்படின்னா நம்ம வந்து எந்த செக்டாரை சூஸ் பண்ற மாதிரி இருக்கு சார்? இப்போ செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் தான் டாப்ல இருக்கு.
ஸோ என்ன இது நடந்தாலும் பேங்க் தான் என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் டாப்ல இருக்கு. ஆமா. ம். அதுல வந்து நம்ம நிறுவனங்கள தேர்வு பண்ணி எந்த விலை வந்தா வாங்கலான்றத அவங்க திட்டமிட்டார்களேயானால் அடுத்த 1½ வருஷம் 2 வருஷத்துக்கு நல்ல பலனை குடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். சார் இன்னும் கோல்டு, சில்வர் வந்து இப்ப எந்த நிலைமையில போயிட்டு இருக்கு சார்? இப்ப இன்னும் வாரோட சிச்சுவேஷன் அப்படி இப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த கோல்டு, சில்வர் பத்தி இப்ப பெருசா எதுவும் அப்டேட் இல்லாம இருக்கே சார். பொதுவா இப்ப குரூட் ஆயில் தான் ஃப்ரண்ட் லைன்ல நிக்குது. நம்ம வந்து ம். கோல்டு, சில்வர்ன்றத பேசுறத தாண்டி குரூட் ஆயிலுடைய விலை மாற்றங்கள் அப்படின்றது இப்ப எல்லாருக்குமே முன்னாடி நிக்குது. இத வச்சுதான் இனிமேல் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ குறிப்பா இப்ப குரூட் ஆயில் நான் சொன்னேன் இல்லையா $87 வந்துருச்சு. $69 இருந்து. அதே சமயம் கோல்ட பொறுத்த வரைக்கும் அதனுடைய பிஹேவியர் எப்படின்னா, ஏறக்குறைய பெரிய மாற்றம் இல்லாத ஒரு காலகட்டத்துல இருக்கு. அதாவது ஒரு குறுகிய எல்லைக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால தங்கத்த பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அதனுடைய விழுந்துகிட்டே தான் இருக்கிற ஒரு நிலைமையில இருக்குது. பட் இப்போ ஒரு ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நிக்குது. ஒரு பேஸ்ன்னு சொல்லும்போது இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அது வந்து ரீபவுண்ட் ஆகலாமோ அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மற்றபடி தங்கமானது ஒவ்வொரு ஏற்றத்திலும் அதிகமான செல்லிங் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வெள்ளியும் அதை ஒட்டி தான் இயங்குவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே சார். ஸோ இதுதான் மார்க்கெட் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற நிலவரம். இன்னும் நம்ம திங்கட்கிழமை எப்படி ஓப்பன் ஆக போகுது, அதுக்குள்ள இந்த ட்ரம்ப் ஏதாவது பண்றாரா, இது இது வந்து ஏதாவது மார்க்கெட்டை பாதிக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து திங்கட்கிழமை எப்படி போகுதுன்றத பார்க்கலாம். சார் நம்மளுக்கு வந்து சண்டே வந்து பேசிக் கிளாஸ் வருது இல்ல சார்? ஆமா. ஸோ சண்டே இந்த காலையில வீடியோ 9 பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது பேசிக் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். பார்த்துட்டு உடனே ஜாயின் பண்றோன்றவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இமிடியேட்டா பேசிக்ல. சார் அடுத்து சார்? அடுத்து மண்டேல இருந்து நமக்கு எம்எஸ்எம் மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோவை நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காகவும் இல்லை இமீடியட்டான ஃபைனான்சியல் கோலை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நடத்தப்படுகிற பயிற்சி வகுப்பு. இதுல வந்து ஸ்டாக் செலெக்ஷன் அப்படின்றது எப்படி பண்றது, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிறதையும் எந்த விலைக்கு வாங்கி எந்த விலைக்கு விற்கலாம்னு டெக்னிக்கலாக படிப்பாங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலிஸ்டா மாறுறதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு. மண்டேல இருந்து இரவு 8ல இருந்து 9:30 மணிக்கு ஆன்லைன்ல நான் தான் எடுக்கிறேன். மண்டே டு ஃப்ரைடே 4 வார கால பயிற்சி. ஓகே சார். ஸோ இந்த கிளாஸஸ்லலாம் நீங்களும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோனை எடுங்க, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கூட கிளாஸ் டீட்டெயில் வேணும்னு சொல்லி அமுச்சு விட்ருங்க. உங்களுக்கு வந்து டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டை வந்து இப்போதைக்கு நீங்கள் எந்த சுச்சுவேஷன்லையும் நம்பாதீங்க அப்படின்றது தான். ஆஹா மார்க்கெட் தான் நல்லா ஏறுதே, அப்புறம் என்ன நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போடுவோம். ஆனால் வந்து திடீர்னு வந்து லாஸ் ஆகும். இதுக்கு நம்ம வந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நேக்கு போக்கா வந்து கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிளாஸஸ்லாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.